வெயிலில் காய்ந்து போயிருக்கும் ஒரு பொட்டல் காடு. ஆங்காங்கே கள்ளிச் செடிகளும் கற்களுமே கிடக்கின்றன. ராமையா ஒரு கல்லின் மீது அமர்ந்து காய்ந்து கிடக்கும் தன் நிலத்தை பார்த்து கண்கலங்கி போய் அமர்ந்திருக்கிறார். அந்த வழியாக சோமையா நடந்து வருகிறார். என்ன ராமையா, என்ன இந்த உச்சி வெயில்ல இங்க வந்து உக்காந்துருக்க? ஊர் மந்தைய விட்டுட்டு இந்த மொட்டைப்பாறையில வந்து என்ன பண்ற? என் கர்மம் சோமையா, இங்க உட்காராம வேற எங்க போவேன்? என் பொண்டாட்டியோட நகை நட்டையெல்லாம் வித்து கொடுத்த காசுக்கு இந்த ஊர் வெட்டுப்புலி எனக்கு கொடுத்த விளை நிலம் இதுதான். என்னது? அந்த ஏரி ஓரத்து நஞ்ச நிலத்தை காட்டினானே, அது என்னாச்சு? அதெல்லாம் வாயில சொன்னதுதான். பணத்தை முழுசா வாங்கிட்டு இப்போ இந்த முள்ளுக்காட்ட காட்டி இதுதான் உன் நிலம், புடிச்சிருந்தா வச்சுக்கோ இல்லைன்னா களம்புன்னு மிரட்டுறான். பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டா 4-5 பேர் ஆட்களை வச்சு அடிச்சு விரட்டுறான். உழைச்ச காசையெல்லாம் இழந்துட்டு இப்போ இந்த தரிசு நிலத்துல அனாதையா நிக்கிறேன். அட போப்பா, அவனை பத்தி ஊருக்கே தெரியுமே, அந்த ஆளுகிட்ட போய் இப்படி பச்சையா ஏமாந்து நிக்கிறியே. பெரிய மனுஷன்னு நம்பி கொடுத்தியே, இவ்ளோ பெரிய விஷயத்துல கொஞ்சம் கூட கவனமா இருக்க வேண்டாமா? தப்புதான் சோமையா, ஆனா உழைச்சு சேர்த்த காசை இப்படி அநியாயமா ஒருத்தன் புடுங்கிக்கிட்டானே, நான் இப்போ என்ன செய்வேன்? இதெல்லாம் யாரு கேட்டுக்கிட்டு இருப்பா? எனக்கு நேரமாச்சு. அடுத்த ஊர்ல ஒரு விசேஷம் இருக்கு, அங்க போயிட்டு வரணும். பார்த்து ஏதாச்சும் பண்ணு. சோமையா அலட்சியமாக பேசிக்கொண்டே நடக்கிறார். ராமையா அந்த பாறைக்காட்டில் தனியாக தன் விதியையே நொந்தபடி அமர்ந்திருக்கிறார். ஊர் மந்தை மரத்தடியில் வெட்டுப்புலி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது ராமையா கையில் ஒரு பழைய அழுக்கடைந்த மண்சட்டியுடன் பதற்றமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் ஓடி வருகிறார். அந்த சட்டிக்குள் ஏதோ மின்னுகின்றன. என்ன ராமையா, ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி ஓடி வர்ற? கையில என்ன அது? ஆமா சாமி, புதையல் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு தரிசு நிலம் வாங்கினேன் பாருங்க, அந்த மேட்டுக்காடு. அதை இன்னைக்கு உழுது செம்மப்படுத்தலாம்னு மண்வெட்டி எடுத்து தோண்டுனா, இதோ பாருங்க, இந்த மண் சட்டி கிடைச்சது. இதுல நிறைய பொற்காசுகள் இருக்கு. இன்னும் தோண்டுனா இதே மாதிரி நிறைய கிடைக்கும் போல தெரியுது. என்னது? அந்த பாறை காட்டுக்குள்ளேயே இது இருந்துச்சு? ஆமா சாமி, என் வாழ்க்கை இப்போ இந்த நிலத்தால மாறப்போகுது. இதுக்கு காரணமே நீங்க தான். அந்த நிலத்தை எனக்கு கொடுத்த புண்ணியத்துக்காக முதல்ல கிடைச்ச இந்த சட்டிய உங்ககிட்டயே கொடுத்துட்டு போகலாம்ட்டு வந்தேன். இத நீங்களே வச்சுக்குங்க சாமி. வெட்டுப்புலி ஆசையோடு கையை நீட்டும்போது அந்த பக்கமாக வரும் ராமையா குறுக்கே வந்து தடுக்கிறார். நில்லு ராமையா, உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அந்த நிலத்தை அவர்கிட்ட இருந்து காசு கொடுத்து நீ வாங்கிட்ட. இப்போ அந்த நிலமும் அதுக்குள்ள இருக்கிற பொருளும் உனக்கு தான் சொந்தம். இல்ல சோமையா, அவர்தானே எனக்கு நிலத்தை கொடுத்தாரு. குடித்தா என்ன? அதை இப்போ அவர் கை நீட்டி வாங்கினா இந்த ஊர் சனம் அவரை பத்தி என்ன பேசும்? இது மாதிரி 1000 புதையல் அவர் வீட்ல இருக்கு. உன்கிட்ட வாங்கிதான் அவர் பணக்கார ஆகணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணு நீ வச்சுக்கோ, இல்லையா அரசாங்கத்துக்கிட்ட ஒப்பட. அதை விட்டுட்டு இவருக்கு எதுக்கு குடுக்கற? ஊர் மத்தியில ஒரு பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்த பாக்குறியா? கிளம்பு இங்க இருந்து. வெட்டுப்புலி சுற்றியிருக்கும் ஊர் மக்களை பார்க்கிறார். தான் ஒரு யோக்கியன் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆமா ராமையா, சோமையா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் தான் அந்த நிலத்தை உனக்கு முழுசா வித்துட்டேனே. இப்போ அதுல தங்கம் கிடைச்சாலும் வைரம் கிடைச்சாலும் அது உனக்கு தான் சொந்தம். அதை வாங்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீயே எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றி சாமி, உங்க தாராள மனசுக்கு ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். அட பாவமே, அந்த பாறை காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய புதையலா? சோமையாவும் ராமையாவும் அங்கிருந்து நகர்கின்றனர். வெட்டுப்புலி தன் கையை பிசைந்து கொண்டு ஆத்திரத்தையும் ஆசையையும் அடக்க முடியாமல் தன் ஆட்களை பார்க்கிறார். ராமையாவின் வீட்டு வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கிறது. ஒரு அதிகாரியும் 2 காவலர்களும் ராமையாவை சூழ்ந்து நின்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ராமையா கைகூப்பியபடி நடுங்கிப் போய் நிற்கிறார். என்ன ராமையா, அரசாங்க சட்டத்தை தெரியாம விளையாடுறியா? உன் நிலத்துல புதையல் கிடைச்ச விஷயத்த ஏமாத்தி மறைக்கணும்னு பாக்குறியா? ஐயா, அது வந்துங்க ஐயா, நான் மறைக்கலங்க. வாய மூடு. பூமிக்கடியில கிடைக்கிற எந்த சொத்தா இருந்தாலும் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அந்த நிலத்தையும் இப்போ நாங்க அரசாங்க வசமே எடுக்க போறோம்.
புதையல திருடின குற்றத்துக்காக உன்னை இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட போறோம். வண்டியில ஏறு. ராமையா அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும்போது வெட்டுப்புலி எதேச்சையாக வருவது போல அங்கே வருகிறார். என்னங்கய்யா, என்னாச்சு? நம்ம ஊர் ராமையாவை எதுக்கு இப்படி மிரட்டுறீங்க? அவரு தெரியாம ஏதோ செஞ்சிட்டாருன்னு விட்டுடுங்கய்யா. அதெல்லாம் முடியாதுங்க. புதையல் கேஸு பெரிய விஷயம். இவரை உள்ள தள்ளாம விட மாட்டோம். ஐயா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. போலீஸ் அதிகாரியை சற்று தனியாக அழைத்துச் செல்கிறார். ராமையாவுக்கு தெரியாமல் தன் மடியில் இருந்த பணக்கட்டை எடுத்து அதிகாரி கையில் திணிக்கிறார். மெதுவான குரலில் பேசுகிறார். போலீஸ் அதிகாரி பணத்தை பெற்றுக்கொண்டு ராமையாவை பார்த்து எச்சரிக்கிறார். இதோ இந்த ஐயா சொன்னதுக்காக இப்போதைக்கு உன்னை விட்டுட்டு போறோம். ஆனா நிலத்தை பத்தி விசாரணை நடந்துகிட்டே இருக்கும். ஜாக்கிரதை. போலீஸ் ஜீப் கிளம்பிச் செல்கிறது. ராமையா ஓடி வந்து வெட்டுப்புலியின் காலில் விழுகிறார். சாமி, நீங்க தான் இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்துனீங்க. அந்த புதையல் ஆசைப்பட்டு எனக்கு இவ்ளோ பெரிய ஆபத்து வரும்னு நான் நினைக்கலங்க. இப்போ அந்த நிலத்தையும் போலீஸ் எடுத்துப்பாங்க போல இருக்கே. நான் என்ன செய்வேன்? பாத்தியா ராமையா, நான் அப்பவே நினைச்சேன். அரசாங்க கண்ணுல பட்டா இப்படித்தான் ஆகும். அந்த நிலம் உன் பேர்ல இருந்தாதானே உனக்கு கஷ்டம். யோசிக்காத, உனக்காக நான் ஒரு உதவி செய்யறேன். போலீஸ் போன பயத்தில் ராமையா நின்று கொண்டிருக்க வெட்டுப்புலி ஆறுதல் சொல்வது போல் பேசுகிறார். பாத்தியா ராமையா, போலீஸ்காரன் வண்டியில ஏத்தும்போது உன் முகம் எப்படி போச்சுன்னு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தரிசு நிலமும் அதுல கிடைச்ச புதையலும் தான். அது உன் பேர்ல இருக்கிற வரைக்கும் அரசாங்கம் உன்னை விடாது. ஆமா சாமி, ஆனா இப்போ நான் என்ன பண்றது? நகை நட்டெல்லாம் வித்து கொடுத்த காசு அந்த நிலத்துல தானே நிக்குது. அதான் நான் யோசிச்சேன், ஒரு வேலை செய்வோம். அந்த நிலத்தை மறுபடியும் என்கிட்டயே வித்துடு. அது என் பேருக்கு வந்துட்டா அந்த போலீஸ் கேஸ நான் ஏன் செல்வாக்க வச்சு முடிச்சிடுவேன். அதுக்கு பதிலா நான் முதல்ல உனக்கு காட்டினேனே அந்த நல்ல விளைச்சல் தரும் நஞ்சை நிலம், அத உனக்கே கொடுத்துடுறேன். அது சாமி, அந்த நிலத்துல புதையல் இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க அதை திரும்ப கேக்குறீங்களே. புதையல் முக்கியமில்ல ராமையா, நிம்மதிதான் முக்கியம். நீ ரொம்ப தயங்குறதுனால அந்த நஞ்சை நிலத்தோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற இன்னும் ஒரு 5 ஏக்கர் நல்ல நிலத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடுற. போதுமா? யோசிச்சுக்கோ. போலீஸ் ஸ்டேஷனா இல்ல 5 ஏக்கர் கூடுதலான நிலமா? அப்போது சோமையா அங்கே வருகிறார். வெட்டுப்புலி உடனே சோமையாவிடம் விஷயத்தை சொல்கிறார். சோமையா, நீயாவது இவனுக்கு சொல்லு. போலீஸையும் அரசாங்கத்தையும் சமாளிக்கிற சக்தி இவனுக்கு ஏது? அந்த தரிசு நிலத்தை என்கிட்டயே கொடுத்துட்டு நான் கொடுக்கிற கூடுதல் நிலத்தை வாங்கிக்கிட்டு நிம்மதியா விவசாயம் பண்ண சொல்லு. ராமையா, இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குப்பா. உனக்கு எதுக்கு இந்த சட்டச்சிக்கல் எல்லாம்? புதையல் கிடைச்சதுன்னு தெரிஞ்சா ஊர்ல இருக்கிற எவனும் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டான். வெட்டுப்புலி ஐயாவால எதையும் சமாளிக்க முடியும். ஆனா சோமையா, தயங்காத ராமையா, ஐயா சொல்றத கேளு. இந்த நிலத்தை அவர்கிட்டயே கொடுத்துடு. அவர் முன்னாடி சொன்னதை விட 5 ஏக்கர் கூடுதலாவே தரேன்னு சொல்றாரு. பேசாம நிலத்தை அவருக்கு கை மாத்தி விட்டுட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா வழிய பார்த்துட்டு போ. சரிங்க சாமி, சோமையா சொல்றதும் சரிதான் போல இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே அந்த நிலத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. நல்ல முடிவு ராமையா. இப்பவே பத்திரத்தை ரெடி பண்ணிடுவோம். இனிமே அந்த போலீஸ் உன் பக்கம் வராம நான் பாத்துக்கிறேன். ஊர் மந்தை மரத்தடியில் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். வெட்டுப்புலி கையில் நிலப்பத்திரங்களுடன் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். ராமையா சற்று அடக்கமாகவும் சோமையா அவருக்கு அருகிலும் நிற்கிறார்கள். ஊர் பெரியவங்களே, மக்களே, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. ராமையா என்கிட்ட இருந்து ஒரு தரிசு நிலத்தை வாங்கினான். ஆனா அந்த நிலத்துல அரசாங்க சட்டச்சிக்கல் இருக்கறதால இப்போ அவர் ரொம்ப பயந்து போயிருக்கான். ஒரு விவசாயி கண்ணுல தண்ணி வரக்கூடாதுன்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கீங்க வெட்டுப்புலி? அந்த தரிசு நிலத்தை நானே திரும்ப எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நான் முதல்ல காமிச்ச அந்த ஏரி ஓரத்து நஞ்சை நிலத்தை இவனுக்கு கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம ராமையாவுக்கு இன்னும் ஒத்தாசையா இருக்கட்டும்னு பக்கத்துல இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து அவன் பேருக்கே எழுதி தர்றேன். இதுக்கு இந்த ஊரே சாட்சி. மக்கள் மத்தியில் முணுமுணுப்பு எழுகிறது. வெட்டுப்புலி இவ்ளோ நல்லவரா என ஆச்சரியப்படுகிறார்கள். பெரியவங்களே பாருங்க, ஐயா எவ்வளவு தாராள மனசோட நடந்துக்கிறாருன்னு. ராமையா,
தயங்காம பத்திரத்துல கையெழுத்து போடு. இவ்வளோ பெரிய மனசு யாருக்கும் வராது. சாமி, அந்த நிலத்தை உங்களுக்கு தர்றதுல எனக்கு சங்கடம்தான். ஆனா போலீஸ் கேஸ்னு நீங்க சொல்றதால தான் நான் சம்மதிக்கிறேன். ராமையா பத்திரத்தில் கையெழுத்திடுகிறார். வெட்டுப்புலி மின்னல் வேகத்தில் அந்த தரிசு நிலத்தின் பத்திரத்தை வாங்கி தன் மடியில் வைத்துக் கொள்கிறார். பதிலுக்கு நஞ்சை நிலத்தின் பத்திரங்களை ராமையாவிடம் கொடுக்கிறார். அடே முட்டாள் ராமையா, 5 ஏக்கரை இழந்துட்டு அண்டா நிறைய தங்கம் கிடைக்கிற நிலத்தை எனக்கு கொடுத்துட்டியே. சரி ராமையா, இனிமே அந்த பாறைக்காடு என் சொத்து. நீ அந்த நஞ்சை நிலத்துல போய் நிம்மதியா விவசாயத்தை பாரு. இனி போலீஸ் உன்னை தேடி வராது. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சாமி, நீங்க நல்லா இருக்கணும். மக்கள் கலைகிறார்கள். வெட்டுப்புலி தன் ஆட்களை அழைத்து ரகசியமாக பேசுகிறார். ராத்திரிக்கு ராத்திரியா ஜேசிபிய கொண்டு வாங்கடா. ஒரு ஆளு கூட அங்க இருக்கக்கூடாது. அந்த நிலத்தை ஒரு அணு விடாம தூண்டி எல்லா புதையலையும் அள்ளிட்டு வரணும். சீக்கிரம் கிளம்புங்க. 6 மாதங்கள் கடந்துவிட்டன. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என நெற்பயிர்கள் விளைந்து கிடக்கின்றன. அறுவடை முடிந்த நெல் மூட்டைகள் மலை போல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ராமையா ஒரு பெரிய விவசாயியாக கம்பீரமாக தன் நிலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன ராமையா? இல்ல பெரிய விவசாயி ராமையா அவரே. உங்க அதிர்ஷ்டத்தை என்னன்னு சொல்றது? எந்த நிலத்துல நீங்க கை வச்சாலும் அங்க புதையல் கொட்டுதே. இதோ பாரு, ஊரே வியக்கிற அளவுக்கு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஒன்னால கிடைச்ச புதையல் தான் சோமையா. அன்னைக்கு அந்த பாறைக்காட்டு நிலத்தை அவன் ஏமாத்தி வித்தப்போ புதையல் கிடைச்ச மாதிரி ஒரு நாடகத்தை ஆடுவோம்னு நீ மட்டும் ஐடியா கொடுக்கலன்னா இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு தான் செத்துருப்பேன். பின்ன என்ன, அந்த ஆளு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த தரிசு நிலத்தை முழுசா தோண்டி முடிச்சான். பாறையாத்தான் வந்துச்சே தவிர ஒரு பழைய சில்லற காசு கூட கிடைக்கலையாம். இப்போ அந்த நிலம் ஊருக்கே சிரிப்பா இருக்கு. உண்மைதான். நம்மகிட்ட இருந்த பழைய செப்பு பொற்காசுகளை அந்த மண் சட்டியில போட்டு நாம ஆடுன நாடகத்தை அந்த வெட்டுப்புலி நிஜம்னு நம்பி 5 ஏக்கர் நிலத்தை எனக்கு கூடுதலா எழுதி கொடுத்தான் பாரு. அங்க நிக்குது அவனோட பேராசை. அது மட்டும் இல்ல, போலீஸ் வர்ற மாதிரி அவன் செஞ்ச ஏற்பாட்டையே நாம அவனுக்கு எதிரா திருப்பி நிலத்தை ஓம் பேர்லயே மாத்திக்கோன்னு சொன்னதுதான் இந்த திட்டத்தோட பெரிய வெற்றியே. இப்போ அவன் சொத்தையும் இழந்தான், மானத்தையும் இழந்தான். சரி, மெதுவா பேசு. இந்த ரகசியம் நமக்கு இடையிலேயே இருக்கட்டும். அவன் நம்மளை ஏமாத்த பார்த்தான். நாம நம்மள காப்பாத்திக்க அவனோட பேராசையையே வலையாக்கணும். இன்னைக்கு அந்த உழைப்பு தான் உனக்கு இந்த புதையலை கொடுத்துருக்கு. தூரத்தில் வெட்டுப்புலியின் தரிசு நிலம் புதையல் தேடி தோண்டப்பட்ட பள்ளங்களால் மயானம் போல காட்சியளிக்கிறது.